மக்களே ஜெகநீர் படம் ரிலீஸ் ஆக போது 23ஆம் தேதி செம்ம செலிப்ரேஷன் முடியும் எல்லாரும். பிகாஸ் நம்ம தளபதியோட கடைசி படம் செலிப்ரேஷன் என்ன எப்படி அந்த செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டெல்லியில இருக்க சந்தன் மந்தர்ல நம்ம ஒருத்தருக்காகவும் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அடி வாங்கி ரத்த காயத்தோட இருக்கிற வீடியோ இப்ப சோசியல் மீடியால பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்க எதுக்காக போராட்டம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அதாவது நேற்று நாத்தல் கசிவு ஏற்பட்டதுனால எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், அதுக்காக அவங்க போராட்டம் பண்ணாங்க. ஓகே, அவங்க எல்லாரும் இத்தனை நாள் உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நேற்று ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க, நாங்க நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி பேரணி நடத்த போறோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதுல எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே அதுல கலந்துக்கிட்டாங்க. இவங்க தடுக்கிறதுக்கு துப்பாக்கி எந்த போலீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு முன்னாடியும் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடியும் அவ்வளவு துப்பாக்கி என்ன போலீஸ் எதுக்கு? இவங்க என்ன டெரரிஸ்டா? துப்பாக்கி எதுக்கு இவங்களை தடுக்கிறதுக்கு? அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அவ்வளவு பேரை அடிச்சு உதைச்சி ரத்த காயம் புகை குண்டெல்லாம் வீசி அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் என்னமா பண்ணிட்டீங்க, எதுக்கு இதெல்லாம்? ஆனா இவங்க நினைச்சதுன்னா இவ்வளவு அடிச்சா இவங்க எல்லாம் திரும்ப போயிடுவாங்க. ஆனா பட் இவ்வளவு அடி வாங்கிட்டோம் இப்போ வரைக்கும் இந்த போராட்டத்தை இவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளால இந்த போராட்டத்துல கலந்துக்க முடியலனாலும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோ ஷேர் பண்றது மூலமா அவங்களுக்கான சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மாறிட்டாரு அப்படின்னா சிஜிபியோட வின்க்கு 20 to 30% கன்ஃபார்ம் ஆயிடும். சப்போஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா சிஜிபி 100% வின் ஆகதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்படி அடி வாங்கின எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி கூட இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.